தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான இறைவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பு காலத்தில் இருக்கிறோம். திங்கட்கிழமை ஈஸ்டர்லாம் முடிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டுமா ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பிரியமான அன்பு இறை உறவுகளை, இறை வார்த்தையோடு தொடங்குகிற ரோமியர் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வார்த்தை, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுவர்களே கடவுளின் மக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திங்கக்கிழமை இந்த வேலையெல்லாம் ஈஸ்டர்லாம் முடிச்சு வேலைக்கு போவோம். இன்னைக்கு அவருடைய ஆவியினால் நம்ம இயக்கப்படணுங்க. உலகத்தால் இயக்கப்படக்கூடாது. நம்ம யாரை பிடிச்சிட்டு இருக்கோன்றது ஒரு தெளிவு வேணும் நண்பர்களே. நீங்கள் இந்த உலகத்தை பிடிச்சிட்டு இருந்தால் இந்த உலகம் தான் உங்களை இயக்குங்க. நீங்கள் கோயிலுக்கே போகல, நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறீங்க, கோயிலுக்கு போகவே இல்லை, அதுதான் உங்களை இயக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பேரளவு கிறிஸ்துவ, உங்கள் பேர் வேணால் என்ன வேணால் கிறிஸ்துவ பேராக இருக்கலாம், நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம், நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட தினந்தோறும் இல்லைன்னா இந்த உலகம் உங்களை இயக்கிட்டு இருக்கோம். தவறானது உங்களுக்கு நடந்துட்டுருக்கோம். உங்களுக்கே புரியாது. ஏன் குழப்பமாக இருக்கீங்க, ஏன் டென்ஷனாக இருக்கிறீங்க, ஏன் கோவப்படுறீங்க, ஏன் தீமைகள்லாம் உங்ககிட்ட வெற்றி பெறுது, ஏன் நீங்கள் தோத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாது. அப்போ நீங்கள் எதால் இயக்கப்படுறீங்க? அப்பனா நீங்கள் ஆண்டவரால் இயக்கப்படுறதா இறைவார்த்தை சொல்கிறது. ரோமியர் புத்தகம் 8:14, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை இல்லை. இப்போ அவர் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அவரை அனுமதிக்கணும். அவர் உங்களுக்குள்ளே வர. அதான் காலை எழுந்தோடனே பைபிள் வாசிப்பது, காலையில் எழுந்தோடனே ஜெபமாலை ஜெபிப்பது, காலையில் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போகிறது, பூசைக்கு போகிறது. ஆண்டவரில் இயக்கப்படணும். அப்பா நன்றி. உயிர்ப்பு காலத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரை, வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா உங்கள் கிருபையால் நாங்கள் வாழ. எனவே பிரியமான இறைவர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் 2 பேர் ஆண்டவருடைய உயிர்ப்பை அறிவிக்கிறாங்க. ஒன்று மகதலா மரியா, அவர் கூட இருந்த மற்றொரு மரியா. 2வது படை வீரர்கள் இயேசுனுடைய கல்லறையை காவல் காத்திருந்தாங்களா, அவங்களும் போய் ஒரு செய்தியை சொல்கிறாங்க அந்த உயிர்ப்பை பற்றி. இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 8-15 வரை உள்ள இறை வார்த்தை. இவங்க மகதலா மரியா இயேசு உயிர்த்தார்ன்ற உண்மையை அறிவிக்கிறாங்க. படை வீரர்கள் காசு வாங்கிக்கிட்டு இயேசு யாரோ ஒரு பாடியை திருடிட்டு போயிடுறாங்க சொல்லி அறிவிக்கிறாங்க. இதான் 2. அவர்கள் அறிவித்தது, மகதலா மரியா அறிவித்தது உயிர்ப்பின் செய்தியை பரப்பினார்கள். ஆனால் இந்த காவல் தூதர்கள் பொய் செய்தியை பரப்புறாங்க, வதந்தியை பரப்புனாங்க. நண்பர்களே, வதந்தியே இந்த உலகத்தில் இருக்குங்க. இன்றைக்கு அரசியல் தளத்தில் இருக்கிறோம். எல்லா தலைவர்களும் சொல்கிறத நம்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்சவர்கள் தான். ஆனால் உண்மையை பேசணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், உண்மையை பேசணும்னு அவசியம் இல்லை. எந்த அரசியல் தலைவரும் நம்பாதீங்க. கொஞ்சம் நீங்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க முன்னாடி வாழ்க்கை என்ன, அவங்க எவ்வளோ கருத்து என்ன, அவங்க சித்தம் என்ன பாருங்க. வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது. 2வது வேற்றுமை தர மகதலா மரியா பரப்பியது வாழ்வின் செய்தியை. கிறிஸ்தவர்களை நம்ம வாழ்வின் செய்தியை பரப்பணும். மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவியாக நம்ம இருக்கணும். நம்ம கிட்ட வரவங்க அவங்கள ரொம்ப காயப்படுத்தி நம்ம அனுப்பக்கூடாது. நம்ம கிட்ட வரவங்க மகிழ்ச்சியாக போகணும். கிறிஸ்துவ குடும்பம் தாங்க, ஆனால் அவங்க வீட்டில் யாரும் போகவே முடியாது. அப்போ நீ கிறிஸ்துவ குடும்பமே இல்லை. உங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சியாக வரணும். உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி என்ன பெருமையாக பேசணும். ஐயோ இவங்கிட்ட ஏன் நம்ம போய் பேசி மனசு கஷ்டப்படுத்தணும், ஏதாவது நெகட்டிவாக சொல்லுவான், நம்மளை பற்றி குறை சொல்லுவான். அப்படி இருந்தா நீ எங்க கிறிஸ்தவன்? நீ ஒரு குருவா கூட இருக்கலாம், நீ அருட்சகோதரியா கூட இருக்கலாம். என்ன பணி அது? உங்ககிட்ட வரவங்க சந்தோஷமா போகணும் அல்லவா? ஆனால் சீடர்கள் சாவின் செய்தியை பரப்பினார்கள். 3வது வேற்றுமை தர மகதலா மரியா இயேசுவால் அனுப்பப்பட்டார். நீ கோயிலுக்கு வருகிற பொழுது ஆண்டவரால் அனுப்பப்படுகிறாய். நீ டெய்லி பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவரால் அனுப்பப்படுகிறாய். நீ டெய்லி ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறது. தாய்மரியா ஜெபத்துல அப்பாவுடைய மகத்துவத்தால் நீ அனுப்பப்படுகிறாய். என பெரியமான மகளே, மகனே, ஜெபிச்சிரு. ஆனால் படை வீரர்கள் யாரால் அனுப்பப்பட்டால்? தலைமை குருவா காசு கொடுத்து. இந்த உலகம் காசு கொடுக்கும், ஓட்டுக்கு காசு கொடுக்கும் பாருங்க. ஒரு சைடு காசு வாங்காதீங்கன்னு சொல்லி அவங்க மறைமுகமாக காசு கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுத்துன்னு இருப்பாங்க. இவன் காசு கொடுத்துன்னு இருப்பான். எல்லாம் ஒன்று தான். இதில் யார் பெட்டர்னு பார்க்கணும். நம்ம பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம அவரால் அனுப்பப்படுவோம். 3வது 4வது, இவர்களை செயல்பட வைத்தது உண்மையான அன்பு. யார? மகதலா மரியாவும் ரோடு இருந்தவர்களையும் செயல்பட வைத்தது உண்மையான அன்பு. அது உயிர்த்த அன்பு, அது கடவுள். நீங்க கோயிலுக்கு போனா அது உங்களை செயல்பட வைக்கும். அந்த அன்பு உங்களை தூண்டி எழுப்பும். நீங்க சாட்சியமா நீங்க நிற்பீங்க. இந்த ஆராதனை எடுக்கிறது கூட எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? என் பணி வாழ்க்கையெல்லாம் செஞ்சு கொண்டு என்னுடைய பங்கை நான் பார்த்துக்கிட்டு, நான் சீஃப் வேர்ஸ் கமிஷன் டைரக்டர், அந்த வேலையும் செய்து கொண்டு தினந்தோறும் ஆராதனை எடுப்பது, அதை எடிட் பண்ணுவேன். நான் ரொம்ப கஷ்டம்.
என் தம்பி வந்து அருள்ன்ற தம்பி என் பங்கில் எனக்கு வந்து அதை எடுத்து சவுண்டு எடிட்டிங் பண்ணி கொடுக்குறார். மற்ற எடிட்டிங் நான் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப கடினம், தினந்தோறும் செய்யணும். ஆனால் ஆண்டவர் செய்ய வைக்கிறார். என் நண்பர்கள் கேட்பேன், எப்படா நீ இதை செய்கிற, நீயே எப்படி பண்ண முடியுது? ஆண்டவர் செய்ய வைக்கிறார். 8 வருஷமாக செஞ்சுட்ருக்கேன். அவர் செய்ய வைக்கிறது எனக்கு பெருமையே கிடையாது. அவர் பணியை நான் செய்கிறேன். ஆனால் சீடர்கள் அல்ல, அவருடைய படை வீரர்கள் இயக்கப்பட்டவர்கள். காரணம் பணம். என் கோயிலுக்கு வரனா பணம் உங்களை இயக்கும். என் கோயிலுக்கு வந்தால் நீங்கள் பணத்தை இயக்கலாம். எனவே அந்த பணத்தால் இயக்கப்பட்ட படை வீரர்கள் பொய்யே சொன்னார்கள். ஆண்டவரால் இயக்கப்பட்ட மகதலா மரியாவும் மற்ற மரியாவும் ஆண்டவருக்கு சாட்சியமாக நின்றார்கள். நம்ம எப்படி இருக்க போகிறோம்? நன்றி அப்பா. ஆண்டவரை நன்றி, வல்லவரை நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. திங்கக்கிழமை எங்கள் வேலைகளெல்லாம் இப்போ கொடுக்குறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் வேலை செய்ய போகிறாங்களோ, என்னவெல்லாம் பணியில் பிள்ளைங்க இருக்காங்களோ, அப்போ அவங்க பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவர் எங்கள் விடுதலை தாங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகள் அனுப்ப ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவே அப்பா பிதாவே, உங்கள் பெயரார்ந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழ்வார்களாக. அப்பா உங்கள் பெயரால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். தலைவணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும். God bless you. Take care.